10 seconds, 5 seconds. Comments. 1. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வட்டாரத்தில் 6.28 லட்சம் செலவில் நீரேற்றும் இயந்திரத்துடன் கூடிய திறந்தவெளி கிணறு கட்டுவதற்கு விழுப்புரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட அலுவலரால் மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. முன்வைப்பு தொகை ரூபாய் 28,000. பணியை முடிக்க நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள காலம் 4 மாதங்கள். ஒப்பந்த படிவம் மற்றும் விபரங்களை ஊரக வளர்ச்சித்துறையின் இணையதளத்திலிருந்து 22 அக்டோபர் 2020 வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒப்பந்த புள்ளிகள் 23 அக்டோபர் 2020 மாலை 3 மணி வரையில் திட்ட அலுவலர் அலுவலகத்தில் பெறப்பட்டு அன்றே மாலை 4 மணிக்கு வருகை தந்துள்ள ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் திட்ட அலுவலரால் பிரிக்கப்படும். ஒப்பந்த புள்ளி கோரும் அறிவிப்பு தயார் செய்க. 2. ஈரோட்டில் உள்ள அமர் ஜோதி நூற்பாலைக்கு நிர்வாக அலுவலர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர் வணிகவியலில் முதுகலை பட்டம் பெற்றவராக இருப்பதுடன் ஏதாவதொரு நூற்பாலையில் குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் பணிபுரிந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 40 வயது முதல் 50 வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும். ஊதியம் ரூபாய் 34,000 மற்றும் பிற படிகள். விண்ணப்பங்கள் உரிய படிவத்தில் மேலாண்மை இயக்குனர் அலுவலகத்திற்கு வந்து சேர கடைசி நாள் 23 நவம்பர் 2020. விளம்பரம் தயார் செய்க. 3. கோவை மாவட்டம் காரமடை புத்தர் நகரில் மக்கள் மிகவும் பின்தங்கிய சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு குடிநீர் வசதியோ மின்விளக்கு வசதியோ இதுநாள் வரையில் செய்து தரப்படவில்லை. குடி தண்ணீருக்கு அவர்கள் சுமார் 1 மைல் தூரம் நடந்து செல்ல வேண்டியுள்ளது. இப்பகுதிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பத்திரிகையின் மூலம் தெரிவிக்குமாறு கோரி தினமணி ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் தயார் செய்க. 4. இன்று அதிகாலை திருப்பூர் மாவட்டம் அவினாசி நகரில் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் பேருந்தில் பயணம் செய்த 6 பெண்கள் உட்பட 20 பயணிகள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். பலர் காயமடைந்தனர். காயமடைந்த பயணிகள் திருப்பூர் மற்றும் கோவை அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டனர். லாரி எதிர் திசையில் தவறான பாதையில் வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டது. இவ்விபத்தை நேரில் பார்த்த மாதிரி எழுதுக.